இந்த மக்களாட்சியிலேயே நம்ம வந்து நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி, அதாவது மறைமுக மக்களாட்சின்னு சொல்றாங்க. இதுல 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேரடி மக்களாட்சி அப்படின்னு என்னன்னா பார்க்கலாம். நேரடி மக்களாட்சி அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, மக்களே சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பெற்றிருப்போம்னு சொல்றாங்க. மக்கள் தான் வந்து சட்டத்தை இயற்றுவாங்க. அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள் தான் அங்கீகரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மக்களால் தான் அந்த சட்டமே வந்து உருவாக்கப்படுது. அவங்க தான் அங்கீகரிச்சு அவங்க தான் செயல்படுத்துறாங்க. அது வந்து நேரடியா வந்து மக்களே வந்து அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிறதுனால நேரடி மக்களாட்சின்னு சொல்றாங்க. அரசியல்வாதிகளுக்கு பாராளுமன்ற செயல்முறையின்படி ஆட்சி செய்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அரசியல்வாதிகள் பாராளுமன்ற செயல்முறையின்படி ஆட்சி செய்வார்கள். கிரேக்க நாட்டில் ஏதென்ஸ் நகரில் முதலில் நேரடி மக்களாட்சி முறை செயல்படுத்தப்பட்டது. அதாவது முதலில் நேரடி மக்களாட்சி முறை எங்கு செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, ஒருவேளை எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா ஏதென்ஸ் நகர்ல, கிரேக்க நாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் தொகை குறைவாக உள்ள நாடுகளில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்படுகிறது சொல்றாங்க. இந்தியாவில் பண்டைய இந்திய கிராம பஞ்சாயத்து முறைகளிலும் கிரேக்க ரோமானிய அரசிலும் இடைக்கால இத்தாலிய அரசிலும் நேரடி மக்களாட்சி தத்துவம் பின்பற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு 2 லைன் சொல்றாங்க. இந்தியாவில் கிராம சபை கூட்டத்தில் நேரடி மக்களாட்சி தத்துவம் பின்பற்றப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. இது தற்போது சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ள நேரடி மக்களாட்சி முறையில் திரும்பி அழைத்தல் முறை பின்பற்றப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாட்டிற்கு எடுத்துக்காட்டா சுவிட்சர்லாந்து இருக்குன்னு சொல்றாங்க. இதை அடிக்கடி கேட்கலாம். இது ரெண்டுமே அடிக்கடி கேட்க சான்ஸ் இருக்கு. முதல்ல இந்த நேரடி மக்களாட்சி முறை எங்கு செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா இது கிரேக்க நாடு ஏதென்ஸ் நகர். அடுத்ததான் இப்போ எந்த நாட்டில் நடைமுறையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, நடைபெறுகிறது நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாட்டுக்கு எடுத்துக்காட்டா எதுன்னா சுவிட்சர்லாந்து. இது வந்து நேரடி மக்களாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய ஒரு நாடு. இங்க அப்படியே பிரதிநிதித்துவ மக்களாட்சி அல்லது மறைமுக மக்களாட்சின்னு சொல்றாங்க. இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒண்ணுதான். இது நம்ம இப்போ மறைமுக மக்களாட்சின்னு சொல்லலாம், இல்ல பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லலாம். ஒன்றும் கிடையாது. நமக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, நமக்கு ஒரு லீடர் நம்ம சூஸ் பண்றோம். அந்த பிரதிநிதி சட்டத்தை ஏற்றுவாங்க, அந்த திட்டம் வகுப்பாங்க, இது எல்லாத்தையுமே செய்வாங்க. மக்கள் தேர்தலில் வாக்குகள் செலுத்தி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பர். பிரதிநிதிகள் சட்டங்கள் மற்றும் விதிகளை வகுப்பர் சொல்றாங்க. இத்தகைய மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உச்சபட்ச அதிகாரத்தை பெற்று அரசாங்க சட்டத்தை செயல்படுத்துவார்கள். ஏன்னா அவங்களுக்கு தானே அதிகாரம். சிஎம் பிஎம் அவங்களுக்கு தானே உச்சபட்ச அதிகாரம் இருக்கு. அவங்க அந்த சட்டத்தை பின்பற்றி மக்களுக்கு நிறைய நல்லது, நிறைய சட்ட திட்டங்கள், ஏதாவது மக்களுக்கு இன்னும் நிறைய நல்ல திட்டங்கள் அவங்க செய்வாங்க இல்லையா. அதே மாதிரி மறைமுக மக்களாட்சியில் அரசியல் கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அப்படி சொல்றாங்க. ஆமா, நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சியின் படி தானே செயல்படுது. மறைமுக மக்களாட்சி நடைபெறும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டா 3 நாடு சொல்றாங்க. நம்ம இந்தியா, இங்கிலாந்து, கனடா. இது 3மே மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் என்ன மறைமுக மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி, நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுத்து அவங்க மூலம் வந்து அவங்க அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலம் நிறைய சட்டங்களை ஏற்படுத்தி நிறைய திட்டங்களை வகுப்பாங்க. இது எல்லாமே செயல்படுது இல்லையா. ஸோ இந்தியா, இங்கிலாந்து, கனடா இந்த 3மே வந்து மறைமுக மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டா இருக்குது. இப்போ இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சியில 2 டைப்பா பிரிக்கிறாங்க. பாராளுமன்ற மக்களாட்சி, நம்ம நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அதிபர் முறை மக்களாட்சின்னு சொல்றாங்க. இந்த பாராளுமன்றம் மிகுந்த அதிகாரங்களை பெற்றிருக்கும் நாடுல 2 நாடு சொல்றாங்க, இந்தியாவும் இங்கிலாந்தும். இவங்க 2 பேரும் இந்த பாராளுமன்ற மிகுந்த அதிகாரங்களை பெற்றிருக்கும் சொல்றாங்க. அதிபர் மிகுந்த அதிகாரங்களை பெற்றிருப்பார். அதிபர் தான் மிகுந்த அதிகாரங்களை பெற்றிருப்பார் சொல்றாங்க. இப்போ நாடாளுமன்றம், பாராளுமன்றம் தான் அதிக அதிகாரங்களை பெற்றிருக்கும். எதுல அப்படின்னா இந்த மறைமுக மக்களாட்சியில இந்த 2 நாடுகள் இந்தியா, இங்கிலாந்து. அதே மாதிரி அதிபர் வந்து நிறைய வந்து அதிகாரத்தை பெற்றிருப்பார் இல்லையா, மிகுந்த அதிகாரங்களை பெற்றிருப்பார். அதுக்கு வந்து எடுத்துக்காட்டான நாடு எது சொல்லலாம்னா அமெரிக்கா சொல்லலாம், கனடா சொல்லலாம். இதுல அதிபர் வந்து அதிக வந்து பவரை வச்சிருப்பாங்க. இதுல நாடாளுமன்றம் இந்தியா, இங்கிலாந்து இந்த 2 நாட்களிலும் 2 நாடுகளிலும் நாடாளுமன்றம் அதிக பவர் வச்சிருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா குடியரசு அப்படிங்கிற டாபிக்ல நம்ம போகலாம். குடியரசுனா என்ன அப்படின்னா, குடியரசு என்பது அரசின் இறையாண்மை மக்களிடமிருந்து பெறப்படுகிறது என்பதையும் அது தனிப்பட்ட நபர்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்பதையும் குறிக்கும் சொல்றாங்க. அரசுடைய உச்சபட்ச அதிகாரம் வந்து மக்களிடமிருந்து பெறப்படுகிறது, அது தனிப்பட்ட நபர்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்பதையும் குறிக்கிறது சொல்றாங்க. இந்திய முகவுரையில் குடியரசு என்ற வார்த்தை தேர்ந்தெடுக்கப்படும் தலைவரை குறிக்கும். அவர் ஜனாதிபதி ஆவார் அப்படி சொல்றாங்க. இந்திய முகவுரையில் குடியரசு என்ற வார்த்தை தேர்ந்தெடுக்கப்படும் தலைவரை குறிக்கும். அவர் ஜனாதிபதி. அப்போ குடியரசு யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஜனாதிபதிய. குடியரசுத் தலைவர் அவர் தான் ஜனாதிபதி. அவரு தான் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. குடியரசு ஜனாதிபதி தான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய குடியரசின் சிறப்புகள் 2 விஷயம் சொல்றாங்க.
குடியரசுத் தலைவர் எந்த அரச குடும்பத்தையும் சேர்ந்தவர் அல்ல. இவருக்கென்று சில குறிப்பிட்ட பொறுப்புகளும் பணிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவர் எந்த ஒரு மன்னர் பரம்பரையும் சேர்ந்தவர் இல்லை. அவருக்குன்னு சில கடமைகள் பணிகள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு சொல்றாங்க. குடியரசு முடியாட்சி, குடியாட்சின்னு 2 டைப்பா பிரிக்கிறாங்க. முடியாட்சி, குடியாட்சி. குடியாட்சின்னு பிரிக்கிறாங்க. இதுல முடியாட்சியில என்ன சொல்றாங்கன்னா, நாட்டின் தலைவர் மன்னர் அல்லது ராணி. ஆமா, முடியாட்சி முடி சூடி கொண்டு நாட்டை ஆளுவாங்க இல்லையா, மன்னர்கள் தானே அந்த முடியாட்சி செய்வாங்க. அப்போ இது மன்னர்கள் தான் இங்க வரும் ஆட்டோமேட்டிக்கா. அது உங்களுக்கே தெரியும், மன்னர்கள் பேர்ல நாட்டு ஆளப்படுறது. பாரம்பரிய வம்சத்தின் அடிப்படையில் நாட்டின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படி சொல்றாங்க. அதாவது வழி வழியா ராஜாவா இருப்பாங்க. அந்த ராஜாவுடைய மகன் ஒரு ராஜாவா இருப்பாரு, அவருடைய மகன் ஒரு ராஜா, அவருடைய பேரன் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வம்சா வழியா பரம்பரையா இருப்பாங்க இல்லையா. இதற்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய ஒரு நாடு இங்கிலாந்துன்னு சொல்றாங்க. அப்ப இங்கிலாந்துல இந்த மன்னராட்சி முறை நடைமுறைப்படுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் பின்பற்றாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது குடியாட்சி, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள். நாட்டின் தலைவரை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் மக்கள் தேர்ந்தெடுப்பார். அவ்வளவுதான். எந்த நாடு? இந்தியாவும் அமெரிக்காவும். ரொம்ப சிம்பிள். பிரதிநிதி அது நேரடியாக இருக்கலாம், இல்ல மறைமுகமா இருக்கலாம். அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் இந்த குடியாட்சி முறை செயல்படுது. மன்னராட்சி முறை இங்கிலாந்துல செயல்படுது. அடுத்ததா நீதிமுறை அப்படின்னு சொல்றாங்க, ஜஸ்டிஸ். நீதிமுறை என்ன? குடியரசு அப்படிங்கிறது இவ்வளவுதாங்க. நம்ம எல்லாத்தையும் பத்தியுமே இறையாண்மையா இருக்கணும், சமதர்மம், சமய சார்பின்மை, ஜனநாயக, அதாவது மக்களாட்சி, குடியரசு வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்து இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அதுல என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு ஷார்ட்டா பார்த்திருக்கோம். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டாலே போதும்னு நினைக்கிறேன். இதையே திரும்ப திரும்ப படிச்சு ஓரளவுக்கு நம்ம இதோடைய கருவை கோரை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு நினைக்கிறேன். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் 3 விதமான நீதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது சொல்றாங்க. சமுதாய நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். இது முகவுரையில சமுதாயம், பொருளாதாரம், அரசியல் நீதி. இது 3ம் இது இந்திய அரசியல் முகவுரையில குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. சமுதாய நீதி என்பது சாதி, மத, நிற, இன பாகுபாடுகள் எதுவுமின்றி அனைவரும் அனைத்திலும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. எல்லாரும் சமம். சாதி, மதம், இனம் பாகுபாடு இல்லாம எல்லாத்திலும் சம வாய்ப்பு. டாப் டு A to Z எல்லாத்துலையும் எங்களுக்கு சம வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறது சமுதாய நீதி. A to Z எல்லாமே சாதி, இனம் பாகுபாடின்றி அனைத்திலும் சம வாய்ப்பு. அவ்வளவுதான், அனைத்திலும் சமம். இதுதான் இது குறிப்பிடுது சமுதாயம். பொருளாதாரம் என்ன சொல்லுதுன்னா, பொருளாதார நீதி என்பது மக்களிடையே பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு, பாகுபாடு காட்டாமல் இருப்பதாகும். அதாவது மக்களிடையே நம்ம என்னது ஏழ்மையானவங்க, வசதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாகுபாடும் இல்லாம இருக்கணும். அதாவது பொருளாதார பாகுபாடு இன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதே ஈஸியா அந்த டாபிக்கை வச்சு நமக்கு உள்ள கண்டென்ட் ரெடி பண்ணிக்கலாம். பொருளாதார பாகுபாடு இன்றி இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லுது. அதே மாதிரி அரசியல் நீதி அப்படிங்கிறது, அரசியல் நீதி என்பது அனைத்து குடிமக்களுக்கும் சமமான அரசியல் உரிமைகளை வழங்குவதும், அரசு பதவிகளில் சம வாய்ப்பு வழங்குவதும், அரசாங்கத்தின் சமமான பங்களிப்பு, ஈடுபாடு மற்றும் அர்ப்பணிப்பினை உறுதி செய்வதாக சொல்றாங்க. அதாவது எல்லா அரசியல் சம்பந்தப்பட்டது, அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, எல்லா அரசு துறைகளும் சம வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படிங்கிறதா இந்த அரசியல் நீதி அப்படிங்கிறது குறிப்பிடுகிறது. அரசு துறையில் சம வாய்ப்புன்னு வச்சுக்கலாம். அரசு துறையில் சம வாய்ப்பு, ஆக மொத்தம் எல்லாத்துலயும் சமமான வாய்ப்பு கொடுக்கும். அதுதான் இந்த நீதிமுறை அப்படின்னு சொல்றாங்க. சமுதாய நீதி, பொருளாதார நீதி மற்றும் அரசியல் நீதி என்ற வார்த்தைகள் சோவியத் ரஷ்யாவின் 1917ஆம் ஆண்டு ஏற்பட்ட அக்டோபர் புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டதாம். இதை நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் ஒரு கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இந்த 3மே, இந்த சமுதாய நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி சோவியத் ரஷ்யாவிடமிருந்து எடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. சோவியத் ரஷ்யாவிடமிருந்து ரஷ்யா எப்போ அப்படின்னா 1917 அக்டோபர் புரட்சி
சோவியத் ரஷ்யாவில இருந்து இந்த மூணுத்தையும் எடுத்திருக்காங்க. எப்போனா 1917 அக்டோபர் புரட்சியில இருந்து இது எடுத்திருக்காங்க. சமுதாய நீதி, பொருளாதார நீதி மற்றும் அரசியல் நீதி என்ற வார்த்தைகள் சோவியத் ரஷ்யாவின் 1917ஆம் ஆண்டு ஏற்பட்ட அக்டோபர் புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். இந்த 3 வார்த்தைகளும் 1917 ஏற்பட்ட அக்டோபர் புரட்சி இருக்கு இல்லையா, அதுல இருந்து சோவியத் ரஷ்யாவில் ஏற்பட்ட அந்த அக்டோபர் புரட்சி அதுல இருந்து எடுத்திருக்காங்க. என்ன சொல்லுது? சுதந்திரம் என்பது லிபர் என்கின்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து உருவானது. இது வந்து லிபர் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வார்த்தையில இருந்து உருவாகி இருக்கு. லிபர் லத்தீன் வார்த்தை, லிபர் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து உருவாகி இருக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது. இதற்கு பொருள் என்னன்னா தடைகள் இல்லாதது என்பதாகவும் சொல்லுது. ஆங்கிலத்தில் இதன் பொருள் கட்டுப்பாடு இல்லாதது சொல்லுது. இதோடைய பொருள் தடைகள் இல்லாதது, இங்கிலீஷ்ல கட்டுப்பாடு இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாட்டின் குடிமக்களுக்கு பேச்சு, எழுத்து, வாழ்தல், வணிகம், தொழில் செய்வதற்கு எவை தலையீடும் இன்றி தானாகவே அனுபவிக்கும் உரிமை சுதந்திரம். ஆமா, சுதந்திரம் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது என்ன, நமக்கே நம்ம சுதந்திரமா இருக்கணும், யாரும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அதே போலதான் இந்திய அரசியலமைப்பில் சரத்து 19 6 வகையான தனி மனித சுதந்திர உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆமா, இதை நான் படிச்சிருக்கேன். அடிப்படை உரிமைகள் நினைக்கிறேன், அடிப்படை உரிமைகள் இல்லை, சுதந்திர உரிமை இருக்கும் இல்லையா, சரத்து 19 22 வரை பல்வேறு வகையான சுதந்திர உரிமைகள் அடிப்படை உரிமையா வழங்கப்படுது. கரெக்ட். அப்போ அடிப்படை உரிமைகள் வரும்போது பார்ப்போம். அடிப்படை உரிமைகள் அதுல சுதந்திர உரிமை, இதெல்லாம் ரொம்ப அடிப்படை உரிமைகள் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். நான் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது பார்த்துருக்கேன். இது எதுல இருந்து எதுக்குள்ள, சரத்து எதுல இருந்து எதுக்குள்ள, ஆர்டிகல் எதுல இருந்துன்னா 19 to 22 வரையில இந்த சுதந்திர உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததா 25 இருந்து 28 வரை மத சுதந்திர உரிமை இந்திய அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டது சொல்றாங்க. 25 இருந்து 28 வரை இது வந்து சுதந்திர உரிமை. இது முழுக்க முழுக்க மத சுதந்திர உரிமை. அப்ப இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 19 28 வரைக்கும் சுதந்திர உரிமை, 25 28 வரைக்கும் மத சம்பந்தப்பட்ட சுதந்திர உரிமைன்னு சொல்றாங்க. நாட்டின் ஒற்றுமை, இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் பிற நபர்களின் உரிமைகளை பாதிக்காதவாறு தனது உரிமையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சுதந்திரங்கள் மீது நியாயமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. பிரெஞ்சு புரட்சியில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள் வெளியிடப்பட்டது. சமத்துவம் என்பது இக்வாலிஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து உருவானதாகவும் சொல்றாங்க. இது நியாயமான என்ற பொருளை தருகிறது. எதுல இருந்து உருவாகி இருக்குன்னா இக்வாலிஸ். வாலிஸ் லத்தீன், நிறைய லத்தீன் தாங்க, கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம் லத்தீன். இதற்கு பொருள் வந்து நேர்மையான, நியாயமானன்னு வச்சுக்கலாம். ஒரே மாதிரியான உரிமைகள், சலுகைகள், நிலைகள், வாய்ப்புகள் மற்றும் நடத்தப்படும் முறைகள் போன்றவற்றை சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமை கிடைப்பது சமத்துவம். எல்லாமே சமமா இருக்கணுங்க. சமத்துவம் வந்துட்டாலும் இங்க எல்லாம் சமம்ன்றது இல்லையா, ஸோ அதை தான் சொல்லுது. முகவுரையானது தகுதி நிலை மற்றும் வாய்ப்புகள் அனைவருக்கும் சமத்துவத்தை அளிப்பது உறுதி செய்கிறது சொல்றாங்க. சமத்துவத்தினை உரிமையியல், அரசியல் மற்றும் பொருளாதாரத்தின் அடிப்படையில் வகைப்பிரிக்கலாம்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 14 18 வரை குடிமக்கள் அனைவரும் சமத்துவ உரிமை அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ளது. இது தடைபடும் போது குடிமக்கள் நீதிமன்றத்தை அணுகி தீர்வினை பெறலாம் சொல்றாங்க. 14 18 ஆர்டிகல் 14 to 18 சமத்துவ உரிமை வழங்கப்படுதுன்னு சொல்றாங்க. இது அடிப்படை உரிமைகள் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இதை இப்போதைக்கு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுப்போம். அடிப்படை உரிமை படிச்சுட்டோம்னா இதை நமக்கு ஈஸி ஆயிடும். சமத்துவ உரிமை, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தொடங்கும் இல்லையா 14. அதே மாதிரி ஆர்டிகல் 39 படி ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் எந்த பாகுபாடுமின்றி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஆண் பெண் பாகுபாடின்றி 39 சரத்து ஆர்டிகல் வச்சுக்கோங்க. 39 என்ன பண்ணுது, ஆண் பெண் பாகுபாடின்றி சம வேலை சம ஊதியம். இது கேட்க சான்ஸ் இருக்கு. 39 சரத்து 39 வந்து ஆண் பெண் பாகுபாடு சம வேலை சம ஊதியம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு சொல்றாங்க. சரத்து 325 படி தேர்தலில் மதம், இனம், ஜாதி, நிற வேறுபாடு என்று குடிமக்கள் அனைவரும் போட்டியிடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கலாம். சரத்து
325 சாதி மத இனம் பாகுபாடின்றி சாதி மத இன பாகின்றி தேர்தலில் போட்டியிடுதல். எந்த பாகுபாடும் இல்லை நம்ம தேர்தலில் போட்டிடுறதுக்கு. அது இந்த ஆர்டிகல் சொல்லுது 325. அதே மாதிரி 14-18 இந்த சமத்துவ உரிமையை பற்றி சொல்லுது. அப்புறம் 39 வந்து ஆண் பெண் பாகுபாடின்றி இந்த வேலையில சம வேலை சம ஊதியம் சம வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓகேங்களா? சமத்துவம் பற்றிய கூற்றுகள் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் அதை வாசிச்சிடுறேன். பூமி என்பது அனைவருக்கும் தாய். இதில் வாழும் அனைத்து மக்களுக்கும் அதனிடம் சம உரிமைகள் பெறுவதற்கு உரிமை உண்டு. யார் சொல்லியிருக்காங்க? சீஃப் ஜோசப் சொல்லியிருக்காரு. நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் சார் இருக்கார் இல்லையா, பர்சனலா விஜய் அண்ணா இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காரு? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம எல்லாருமே சமம் தான் சொல்லியிருக்காரு இல்லையா. அதை இங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பூமி என்பது அனைவருக்கும் தாய். இதில் வாழும் அனைத்து மக்களுக்கும் அதனிடம் சம உரிமைகள் பெறுவதற்கு உரிமை உண்டு சொல்லியிருக்காரு. யாருன்னா சீஃப் ஜோசப் சொல்லியிருக்காரு. நம்ம ஜோசப் விஜய் சாரை ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல ஷார்ட்டா ஞாபகம் வச்சுப்போம். அப்பதான் நமக்கு புரியும். எல்லாரும் சமம். இந்த தாய் அப்படிங்கிறது, இந்த தாயிலிருந்து நம் பூமி நம்மளுடைய அம்மா. நம்ம அம்மா கிட்ட நமக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமத்துவத்தை இந்த பூமியோட ஒரு தாயோட கம்பேர் பண்றாரு. பூமி எல்லாருக்குமே ஒரு தாயா ஒரு மதரா இருக்கணும் போது நம்ம மதர்கிட்ட உரிமை இருக்கு இல்லையா, அந்த உரிமை எல்லாருக்குமே கிடைக்கலையா, சம உரிமை இருக்கு இல்லையா. அதுதான் இவர் சொல்றாரு சீஃப் ஜோசப். நம்ம விஜய் சார் ஞாபகம் வச்சுக்கலாம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் ஞாபகம் வச்சுப்போம். கடந்த காலத்தின் வரலாறு என்பது சமத்துவத்தை மேல் நோக்கிய ஒரு நெடிய போராட்டமாகும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்றாங்கன்னா, கடந்த காலத்து வரலாறு என்பது சமத்துவத்தை மேல் நோக்கி ஒரு நெடிய போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னு யார் சொல்றது அப்படின்னா, நீண்ட தூர ஒரு போராட்டம் யார் சொல்றது அப்படின்னா, எலிசபெத் கார்டி ஹார்டோன் அப்படிங்கிறவரு ஒரு போராட்டம். கடந்த காலத்தின் வரலாறு என்பது சமத்துவத்தை மேல் நோக்கிய ஒரு நெடிய போராட்டம், நீண்ட நெடிய போராட்டம் அப்படின்னு யார் சொல்றது அப்படின்னா, எலிசபெத் கார்டி ஷார்டோன் அப்படிங்கிறவரு சொல்லிடுறாரு. கார்டி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு இந்த கார்டியாக் ஹார்ட்ல கார்டியாக் அரெஸ்ட், கார்டியாக் ப்ராப்ளம்லாம் நம்ம போராட்டம், ரொம்ப போராட்டமா இருக்குல்ல நமக்கு வாழ்க்கை, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இப்படி ஒரு ஷார்ட்கட் சொல்றேன்னு யாரும் சிரிக்க வேண்டாம். கடந்த காலத்தில் வரலாறு என்பது சமத்துவம் மேல் நோக்கி ஒரு நெடிய போராட்டமாகும் சொல்றது கார்டிக் சொல்றாரு. கார்டி ஷார்டோன் அப்படிங்கிற சொல்றாரு. பெருமளவில் இருக்கக்கூடிய ஏழை வர்க்கமும் சிறிய அளவில் வாழும் பணக்கார வர்க்கமும் உள்ள அரசியல் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் பணக்கார வர்க்கத்தின் உடைமைகளை பாதுகாக்கும் பொருட்டே அமையும் அப்படிங்கிற ஒரு ஹெரால்ட் லாஸ்கி அப்படிங்கிறது சொல்றாரு. அடுத்ததான் செல்வ வளங்களில் உள்ள வேறுபாடுகளை அகற்றி ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாட்டின் வளமைகளில் சமமான பங்கை அளிப்பது பொருளாதார சமத்துவமாகும். பிரைஸ் பிரபு அப்படிங்கிறவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, செல்வ வளங்களில் உள்ள வேறுபாடுகளை அகற்றி ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாட்டின் வளமைகளில் சமமான பங்கை அளிப்பது. அதாவது இந்த சொத்துல காசுல பணத்துல செல்வத்தை எல்லாத்துக்கும் ஆணு பெண்ணு பார்க்க என்று சமமான ஒரு பங்களிப்பை அளிக்கிறது பொருளாதார சமத்துவமாகன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கான உரிமைகளும் எனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும். மேலும் இவை எவ்வாறு என்னிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு உரிமையோ அவ்வாறே மற்றவர்களுக்கும் அது பிரிக்க முடியாத உரிமையாக என்பது சமத்துவம். ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. எனக்கான உரிமைகளும் எனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் மற்றவர்களும் கிடைக்க வேண்டும். அதே மாதிரி அது எப்படி நீங்க என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதோ அதே மாதிரி இது மற்றவங்களுக்கும் அமையணும். மற்றவர்கிட்ட இருந்து நீங்க அதை பிரிக்க கூடாதுன்னு சொல்றாரு. இதுதான் சமத்துவம் சொல்றது. யாருன்னா வால்ட் விட்மேன். ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாரு வால்ட் விட்மேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வால்ட் விட்மேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கான உரிமைகளும் எனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். மேலும் அவர் அதோட நிறுத்தல. வால்ட் விட்மேன் அதோட நிறுத்தல. மேலும் இவை எவ்வாறு என்னிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு உரிமையோ அவ்வாறே மற்றவர்களுக்கும் அது பிரிக்க முடியாத ஒரு உரிமையாக இருப்பதுதான் சமத்துவம்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த சமத்துவம் அப்படிங்கிற சொல்ல முதலில் பயன்படுத்தியவர் ராபர்ட் ஓவன் அப்படிங்கிறவர். இவர் கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இந்த சமத்துவத்தை முதலில் பயன்படுத்தியவர், ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணவர் அப்படி கூட எழுதிங்க. இந்த சமத்துவம் அப்படிங்கிற சொல்ல
ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணவர் யாருன்னா ராபர்ட் ஓவன். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணவர் இவர் தான். சமத்துவத்தை ஓவன்ல போட்டு யூஸ் பண்ணவர் இவர் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். யாரு? கூட்டுறவு இயக்கத்தின். இந்த கூட்டுறவுலாம் சொல்றாங்க இல்லையா, கூட்டுறவு வங்கி, நம்ம மைக்ரோ ஓவன்ல எல்லாத்தையும் கூட்டி போட்டு வச்சு எல்லாத்தையும் சமைப்போம் இல்லையா, இல்லை இந்த ஹாட்டார் ஓவன் அப்படி இப்படிலாம் நிறைய பேர் இதை பயன்படுத்துவாங்க. ஓவன் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ராபர்ட் ஓவன். கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை ராபர்ட் ஓவன். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியுது. H.J. லாஷ்கி என்பவர் எழுதிய அரசு இலக்கணம் என்ற நூலில் சமத்துவம் என்பது அடிப்படையில் சமன்படுத்தப்படும் செய்கை என கூறினார் அப்படின்னு சொல்றோம். சமத்துவம் என்பது சமன்படுத்தப்படும் செய்கை என கூறியவர் அப்படி கேட்டா H.K. லாக்ஷி. இது நம்ம சாதாரண விட்டு போறோம். இதை ஒரு 1 மார்க் கூட கேட்டு வைப்பாங்க. அதனால தப்பா சொல்லிட்டேன். H.J. லாக்ஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் எழுதிய அரசியல் இலக்கணம் என்ற நூலில் சமத்துவம் என்பது அடிப்படையில் சமன்படுத்தப்படும் செய்கை என கூறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதார சமத்துவமின்மையை எதிர்த்து தூனிஷியாவில் மல்லிகை புரட்சி ஏற்பட்டது அப்படிங்கிறது சொல்றாங்க. மல்லிகை புரட்சி எங்க ஏற்பட்டது? மல்லிகை புரட்சி துனிஷியா. ஓகே, துனிஷியாவில் மல்லிகை புரட்சி ஏற்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு மல்லிகை புரட்சி, இந்த சமத்துவமின்மை எதிர்த்து மல்லிகை புரட்சி ஒன்று நடைபெற்றிருக்கு துனிஷியாவில். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. சமத்துவத்தின் வகைகள் நிறைய சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, குடிமை சமத்துவம், அரசியல் சமத்துவம், இயற்கை சமத்துவம், பொருளாதார சமத்துவம், சமூக சமத்துவம் சொல்றாங்க. குடிமை சமத்துவம் நமக்கே தெரியும். மதம் மற்றும் நம்பிக்கைகள் போன்றவற்றின் அடிப்படையில் பாகுபாடு இல்லாம இருக்கிறது, அதுதான் அரசியல் சமத்துவம். அதிகாரத்துவத்தை அணுகுவதற்கான வாய்ப்பு வாக்குரிமைன்னு சொல்றாங்க. இயற்கை சமத்துவம், இயற்கை உரிமைகள் பெறுவதை குறிக்கும் சொல்றாங்க. இயற்கையில நமக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாத்தையும் குறிக்கும் சொல்றாங்க. பொருளாதார சமத்துவம், செல்வ வளங்கள் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, பணக்காரன் ஏழை இவனுக்கு தான் இது கிடைக்கணும், இதுதான் அவனுக்கு கிடைக்கின்ற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது சொல்றாங்க. சமூக சமத்துவம், சமமான வாய்ப்புகள், சமமான சலுகைகள், சமமான பயன்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சகோதரத்துவம், சகோதரத்துவம்னா என்னது? ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். இனம் மொழி பாகுபாடு என்று எல்லாருக்கிட்டையும் ஒரு சகோதரத்துவத்தை நம்ம வளர்க்கணும். சகோதரத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா இடத்துலையும். சகோதரத்துவம். இந்திய குடிமக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள், அதுதான் இன்னும் உணர்வினை தோற்றுவிப்பது சகோதரத்துவம். நம்ம எல்லாம் ஒண்ணு. நீங்க என் பக்கத்து வீட்டு பையன், நீங்க என் சித்தப்பா பையன், என் பெரியப்பா பையன், என் அத்தை பையன் சொல்லிட்டு ஒரு உடன் பிறந்த ஒரு சொந்தத்தை குறிக்கக்கூடிய சகோதரத்துவம். நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தில் வசிக்கும் அங்கத்தினர் கூட சக மனிதர்கள் பாவித்து நடந்து கொள்ள வேண்டும். ரொம்ப நல்ல விஷயம். சக குடிமக்கள் யாரையும் தாழ்வாக பாவிக்க கூடாது. இந்திய அரசியல் அமைப்பில் ஒற்றை குடியுரிமையின் மூலம் சகோதரத்துவம் வலியுறுத்தப்படுகிறது சொல்றாங்க. தேசிய ஒற்றுமைக்கு தடையாக இருக்கும் வகுப்புவாதம், சாதி முறை, மொழி வேறுபாடுகளை மறந்து சகோதர உணர்வு இருத்தலை குறிக்கின்றது சொல்றாங்க. இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ட்டு ஒரு லைன் கொடுத்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்பானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் உருவாக்கப்பட்டு இயற்றப்பட்டதாகவும் இதை மக்களுக்கு அரசோ அல்லது வேறு அந்நிய சக்திகளோ தரவில்லை. மக்கள் என்பது இங்கு குடிமக்களை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சகோதரத்துவம் அப்படிங்கிறது என்னங்க? நம்ம இந்த ஜாதி மதம் ஈழம் சகோதரத்துவம் அப்படின்னு என்னங்க? ஜாதி மத இனம் மொழி இதெல்லாம் பாகுபாடு என்று நீ எல்லாம் உடன் பிறந்தவங்க அப்படின்னு சொல்றதுதான் சகோதரத்துவம். ஓகே, நம்ம இந்த முகவரியை ஒரு வழியா முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு மொத்தம் 3 வீடியோவோ இல்லை 4 வீடியோவோ அது வந்திருக்கும். அடுத்ததான் நம்ம அட்டவணைகளை பற்றி பார்க்கலாம். ரொம்ப 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 முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். எத்தனாவது அட்டவணைகள், எத்தனாவது விதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது. ரொம்ப பெருசாக போகணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பாலிட்டியில் அட்டவணைகளை பற்றி பார்ப்போம். முதல் அட்டவணையில் எதனை கொடுத்துருக்காங்க, 2வது அட்டவணையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு வேற ஒரு எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ட்ரிக்ஸ் நான் ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சேஃபாக படிச்சுட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சேஃபாக இருங்க கைஸ். தேங்க்யூ.